நாம் எல்லோரும் வாழ்நாளில் ஒரு நாளாவது கேட்கிற கேள்வி இது. ஏன் நாம கோவிலுக்கு போகணும்? கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறா என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஏன் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கோவிலுக்கு போ, வழிபடு, அங்கே நிம்மதி கிடைக்கும் என்று? அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய ஆன்மீக உண்மை இருக்கிறது. அதோட சேர்ந்து விஞ்ஞானமும் இருக்கு. கோவில் என்பது கடவுளை காணும் இடம் மட்டும் இல்ல, நம்ம மனதையும் காணும் இடம். வீடு, வேலை, உலக சலசலப்பிலிருந்து சிறிது நேரம் விலகி நாம் அந்த புனித தளத்துக்குள் நுழையும் போது நம்ம மனம் ஒரு அமைதியான நிலைக்கு செல்கிறது. அந்த மணி ஓசை, மந்திர சத்தம், தீபத்தின் ஒளி, தூபத்தின் நறுமணம் எல்லாம் சேர்ந்து நம்ம மூச்சையும் நம்ம சிந்தனையையும் சீராக்குது. விஞ்ஞானம் சொல்கிறது, ஒவ்வொரு மனித உடம்பும் ஒரு எனர்ஜி ஃபீல்ட் மாதிரிதான். அந்த எனர்ஜி சில நேரங்களில் குழப்பமடையும். கோவிலின் கருவறை அது ஒரு எனர்ஜி சேம்பர். பூமியிலிருந்து வரும் மின்காந்த அலைகள் அங்கே குவிகிறது. அந்த அலைகள் நம்ம உடம்பில் ஊடுருவி நரம்பு மண்டலத்துக்கு அமைதி தரும் அதிர்வெண்ணை அனுப்புது. அதனால்தான் கருவறையில் நின்றவுடனே மனம் தளர்ந்து அமைதியாகி விடுகிறது. கோவிலில் அடிக்கும் மணி அது வெறும் சத்தமல்ல, ஒரு அதிர்வெண் சிகிச்சை. அந்த மணி ஒலி நம்ம மூளையில் உருவாகும் ஆல்பா அலைகளுடன் இணைந்தால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும், மன அமைதி பெருகும். தூபம் எரிவது, அதன் வாசனை மூளையின் சிந்தனை மையத்துக்கு சென்றால் சாந்த நிலையை ஏற்படுத்தும். தீபம் எரியுவது ஒளியை கொடுக்க மட்டும் இல்ல, அது நம்ம மனதுக்கு ஃபோக்கஸ் தரும். மேலும் ஒரு பெரிய விஞ்ஞானம் இன்னும் இருக்கு. கோவில்கள் கட்டப்படும் இடம் சாதாரணமா தேர்ந்த இடம் இல்ல. அந்த இடங்களில் பூமியின் அதிர்வெண் 7.8 ஹெர்ட்ஸ் அதிகமா இருக்கும். அந்தல நம்ம உடம்பு ரெசோனேட் ஆனா உடனே நம்ம மனம் தன்னாலே சாந்தமாவும், நம்ம உடம்பு லேசா இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கோவில் போனா மன அமைதி கிடைக்கும் என்று. அது நம்பிக்கையால மட்டும் இல்ல, அது நம்ம உடம்பு, மனம், ஆன்மா மூன்றும் ஒரே அதிர்வெண்ணில் இணையும் நேரம். கோவிலுக்கு போவது ஒரு வழக்கம் அல்ல, அது ஒரு ஆற்றல் பயணம். அங்கே நம்ம மனம் தாழ்ந்து அகந்தை வெளியே போய் நம்முள் இருக்கும் தெய்வீக சக்தி விழித்துக் கொள்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, கோவிலுக்கு போவது கடவுளை காண அல்ல, நம்முள் இருக்கும் கடவுளை உணரதான். இது போன்ற பதிவுகளுக்கு ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.